இந்த நல்ல ஆராதனை வேளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக, ஹல்லேலூயா, ஆவியானுடைய மகிமை நம்மத்திலே இறங்கும்படியாக தம்பி பிரபு முன்பாய் வந்து ஜெபிக்க கேட்கிறேன். நல்லவராய் இருக்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ளவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பெரும் காரியங்களை செய்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே, இந்த 8வது நாளிலே ஆண்டவரே மை துதிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே கடந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே, அதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே மை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த நல்ல தயவிற்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எந்த நோக்கத்தில் ஆண்டவரே இந்த முதல் ஆராதனைக்கு ஆண்டவரே மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அது ஆண்டவரே அந்த காரியங்களை ஆண்டவரே நிறைவாய் எங்களுக்கு ஆண்டவரே நீர் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே உமது கரத்தில் தருகிறோம் ராஜா ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே பாடல் பகுதியை உமது கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த பகுதியை ஆண்டவரே ஆசீர்வதி தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணிக்கை பகுதியை தருகிறோம் ஆண்டவரே. செய்தி பகுதியை ஆண்டவரே உமது கையிலே தருகிறோம் ராஜா ஆண்டவரே. பேசுகிற தாசனை மறைத்து ஆண்டவரே எந்த நோக்கத்தை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர் வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே துரிதமாய் ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரை கூட்டி வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையை ஆண்டவர் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எந்த தடைகள் வராதபடிக்கு ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் ஆண்டவரே வந்தவனமாய் செல்லாமல் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை ஆண்டவங்களை பெற்று செல்லும்படியாய் ஆண்டவரே நீர் ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உமது கிருபைகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்த ஆண்டவரே இந்த வேலையை ஆசீர்வதித்தரும்படியாய் செய்கிறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவுமைக்கே செலுத்துகிறோம் மீட்பரட்சகர் இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. உலகின் ஒளியை வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோம். அவர்தான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறவர். நம்மிலும் அவருடைய ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணினவர். நம்மை வெளிச்சமாய் மாற்றி வைத்திருக்கிறவர். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராம். சேர்ந்து பாடுவோமா? உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. உலகின் ஒளியே வாழ்க, நல்ல வாய்களை திறந்து ஆமென். பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. தலைக்கு மேல கை தட்டி இந்த கால வேளையில ஆமென். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, மாட்சிமையுள்ளவரே, எல்லாருடைய வாயிலும் உன்னதரே, உயர்ந்தவரே, உண்மையுள்ளவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உண்மையுள்ளவரே, உலகின் ஒளியே வாழ்க, 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 பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, சிலுவை நாயகரே,
ஏசையா வல்லவரே நல்லவரே அன்பு மிகுந்தவரே நல்லவரே வல்லவரே அன்பு மிகுந்தவரே உலகின் ஒளியே வாழ்க வாழ்க உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க வாழ்க பரிசுத்த ஆவியே வாழ்க பணிந்து போற்றுகிறோ. நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி ஆதியும் அந்தமும் ஆனவரே அதிசயமானவரே அன்பரே நண்பரே அற்புதமானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமும் ஆனவரே அதிசயமானவரே அதிசயமானவரே அன்பரே நண்பரே அற்புதமானவரே அன்பரே நண்பரே அற்புதமானவரே உலகின் ஒளியே வாழ்க வாழ்க உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க வாழ்க பரிசுத்த ஆவியே வாழ்க பணிந்து போற்றுகிறோ. உலகின் ஒளியே வாழ்க உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க பரிசுத்த ஆவியே வாழ்க பணிந்து போற்றுகிறோ. சாத்தானின் செயல்களை அழித்தவரே சந்ததமுள்ளவரே சாத்தானின் செயல்களை அழித்தவரே சந்ததமுள்ளவரே சத்தியரே சகாயரே சாவாமையுள்ளவரே நாமெல்லாம் சத்தியரே சகாயரே சாவாமையுள்ளவரே உலகின் ஒளியே வாழ்க வாழ்க உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க வாழ்க பரிசுத்த ஆவியே வாழ்க பணிந்து போற்றுகிறோ. இரட்சகரே உலகின் ஒளியே வாழ்க நன்றி அப்பா உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க ஆமென் பரிசுத்த ஆவியே ஆமென் பணிந்து நீங்க கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோம் உலகின் ஒளியே வாழ்க உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க பரிசுத்த ஆவியே வாழ்க பணிந்து போற்றுகிறோ. சீக்கிரம் வருவேன் என்றவரே சியோனின் அதிபதியே சீக்கிரம் வருவேன் எல்லாரும் எல்லாரும் சீயோனின் அதிபதியே இனியவரே பெரியவரே இரக்கமானவரே இனியவரே பெரியவரே இரக்கமானவரே உலகின் ஒளியே நல்ல ஓசை உள்ள கைத்தாளம் உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க ஆமென் பரிசுத்த ஆவியே வாழ்க பணிந்து போற்றுகிறோ. உலகின் ஒளியே ஆமென் உயிர்ப்பிக்கும் தேவனே நீ வாழ்க பரிசுத்த ஆவியே வாழ்க பணிந்து போற்றுகிறோ. ஹல்லேலூயா. நார்வே பகுதியில் இருக்கிற கடல் ஓரத்தில் கலங்கரை விளக்கம் ஒன்று இருக்கான். அதில் வேலை செய்வதற்குன்னு ஒரு குடும்பம் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. அவங்க வேலையே சாயங்காலம் ஆனால் அந்த விளக்கை ஏற்றி வைக்கணும். நல்லா தூக்கி பிடிங்க, விளக்கு தூக்கி பிடிங்க, விளக்கை ஏற்றி வைக்கணும்.
அன்னைக்குன்னு பார்த்து அவர் ஒரு சில ஜாமான் வாங்கிறதுக்காக அந்த விளக்கை ஏற்றுகிறவர் அவர் வெளியே புறப்பட்டு போன நேரத்தில் புயல் வந்துருச்சு, அவரால் வர முடியல. அவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை பேர் மேரி, ஒரு தம்பி. அப்போ அந்த மேரி தான் தம்பியை பார்த்து, இன்னைக்கு நாம தான் விளக்கு ஏற்றணும், அப்பா வர்றதுக்கு லேட் ஆகும் போல, கப்பல் வரும், ஆகவே அதுக்கு வெளிச்சம் தெரியணும், கண்டிப்பாக என்ன ஏற்றணும், விளக்கு ஏற்றணும். அப்போ அந்த தம்பி சொன்னான்னா, நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கோம், எப்படி அவ்வளோ ஹைட்டில் போய் அந்த விளக்கை ஏற்றுறது? அப்போ அந்த கலங்குற விளக்கு மேலே விளக்கு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போட்டிருக்கும், நடந்து போகணும் டாப்பில். அப்போ அந்த பிள்ளைகள் நடந்து போனால் அந்த விளக்கு இருக்கிற ஹைட்டு. அப்போ அந்த சின்ன பொண்ணு திரும்ப ஓடி வந்து ஒரு அரிக்கலாம் லைட்டை கையில் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல தூக்கி வைக்க முடியல. அப்போ அந்த தம்பி சொன்னா, நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேலே ஏறி நின்று நீ அந்த விளக்கை பிடிச்சிக்க, அந்த விளக்கை பிடிச்சிக்க. அப்படி நிற்கும்போது அந்த தம்பி கேட்டானா, அக்கா கை வலிக்குதா? ஆமாம் கை வலிக்கு. உனக்கு வலிக்குதா? எனக்கும் வலிக்குது. ஆனாலும் உலகத்துக்கு, இந்த கடலுக்கு என்ன தெரியணும்? வெளிச்சம் தெரியணும். இந்த உலகத்தில், இருண்ட உலகத்தில் நாம் தான் வெளிச்சமாக இருக்கிறோம். இன்றைக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்து நம்மில் ஒளியாய் இருக்கிறார். அந்த சுவிசேஷ ஒளி நமக்குள் வந்திருக்கிறது. நாமும் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை, கிறிஸ்துவின் ஒளியை பறைசாற்றுகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கை நீட்டி அப்படியே சொல்லுங்க, எல்லாரும் கை நீட்டி கொஞ்சம் அப்படி உயர்த்தப்பட்டுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த அடியை பாடுவோமா? ஹல்லேலூயா. நேர பிடில, நீ நேர பிடிக்கலன்னா உன் கையில் வந்து விழுந்துரும் சொட்டு. ரெடி? ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர், அருள் நிறை ஒளியினை மேதினில் வீசுவோம், வார்த்தையை பிடித்துமே சுடர்களைப் போலவே எழும்பி பாரினில் சுடரை வீசுவோம். பொறுத்தம்பி ஹல்லேலூயா. இந்த ஒரு அடியை மாத்திரம், சரியா? இப்போ ரைட்ல கேண்டில் இருக்கு, லெஃப்ட்ல வேத வசனம், வேதத்தை கையில் எடுத்துக்கங்க. லெஃப்ட்ல இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர், அருள் நிறை ஒளியினையே மேதினில் வீசுவோம். சொல்லுவோம். இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர், அருள் நிறை ஒளியினை மேதினில் வீசுவோம். பைபிளை கையில தூக்கிட்டு, வார்த்தையை பிடித்துவே சுடர்களை போலவே எழும்பி பாரினில் சுடரை வீசுவோம். எழும்பி பாரினில் சுடரை வீசுவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். வெரி குட். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. யாருண்டு உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? 2 கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்ல போகிறோம். இந்த உலகத்துல நீங்க எங்களை வச்சிருக்கிற நாள் வரைக்கும் உம்முடைய செயல்களை சொல்வதற்கு, உம்முடைய செயல்களை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர்தான் எங்கள் அடைக்கலம், நீர்தான் எங்கள் கோட்டை. ஆண்டவரே, உம்முடையதான சிறகின் அடியிலே வந்திருக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே ஆவியானவரே, உம்முடைய விருப்பங்களை, உம்முடைய செயல்களை செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உலகில் வாழும் நாட்கள்
நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. சொல்லுங்கள். உலகில் வாழும் நாட்களெல்லாம் இயேசுவே உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைதான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. உம்மைதான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். கைகளை உயர்த்தி ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீதான். எங்கள் தேசத்திற்கு, எங்கள் சபைக்கு ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இயேசுவே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு அமில்லா கர்த்தர் நல்லவர். எஸ் தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. எல்லார் கைகளும் உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. துணிந்து தூக்கி நீரே, இயேசுவே, பெரியவனாக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே. உமது காருண்யத்தால் உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரப்பா. பெரியவனாக்கி நீரே. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுகிற எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் வாய்களை திறந்து எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை, பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி
அந்நிய பாஷையில அப்படியே கரங்களை தட்டி உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன்பா. என் உயிர் போகிற வரை ஆண்டவரே, நீர் வந்து எங்களை எடுத்துக்கொள்ளுகிற வரை உமக்காக போதாது போதாது ஆண்டவருக்காய் எரிந்து கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாரா. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா, நீ நல்லவன். வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கண்களை மூடி, பரலோக தகப்பனே, மகிமை உள்ள ஆண்டவரே, ஒரு விசை கூட உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படி இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசுகிறவர். நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்லப்பா, நீர் பேசுகிற தெய்வமாயிருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்கள் எல்லாரோடும் கர்த்தர் பேசுவீராக. இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒளியாய் வந்தவர், எங்களுக்குள் வந்து பிரகாசித்தவர், இன்றைக்கு எங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றி வைத்திருக்கிறவர். இந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உடைய நன்மையினால் இடைகட்டி கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் சொன்ன எழும்பி பிரகாசி. அப்போ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிற இயேசு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினதினாலே நம்மையும் இந்த உலகத்துக்கு எப்படி மாற்றியிருக்கிறார்? வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். அப்போ வெளிச்சமாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறபடினாலே நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அப்போ நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா என்னென்ன செய்யணும்னு கடந்த வாரத்தில் உங்களோடு பேசினேன். முதலாவது, அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட அமர்ந்திருக்கும் போது, அவர் நம்மோடு பேசும்போது, நாம் அவரோடு பேசும்போது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் நம்ம என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும் என்று சொன்னேன். ரெண்டாவது, அவரை நோக்கி பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும் என்று சொன்னேன். மூன்றாவது, அவர் நமக்கு தந்திருக்கிற ஆவியினாலே, அப்போ பரிசுத்த ஆவியினாலே நாம் நிறைந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? பிரகாசம் உண்டாயிருக்கும் என்று உங்களோடு பேசினேன். இந்த 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் அதோடு கூட 2 காரியம். ஒன்று, இன்னொன்று ஆண்டவர் சொல்றார், தூக்கத்தை விட்டு நீ எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை என்ன செய்வாராம்? பிரகாசிப்பிக்க பண்ணுவார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வாராம்? பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம இந்த உலகத்தில் பிரகாசிக்கணும். ஆண்டவர் நம்மை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வெளிச்சம் இருளாக கூடாது. அப்ப நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா சொல்றாரு, தூங்குகிற நீ விழித்து. எப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சோம்பலையும் செயலற்ற தன்மைகளையும் நாம தவிர்க்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் பல ஆப்பர்ச்சுனிட்டிகளை தருவார், பல வாய்ப்புகளை தருவார். ஆனா நாம அதை அறியாம நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த சோம்பேறித்தனம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செயலற்ற தன்மைகள் நம்முடைய வெளிச்சத்தை அது பிரகாசிப்பிக்க விடாதபடி தடுத்து விடுகிறதை நாம் கவனிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்லுது, தூங்குகிற நீ. இன்னைக்கு ஒரு சில காரியங்களில் விழிப்பா இருக்கணும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, இப்படி இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர்கள் நிருபம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும்.
நாம் விசுவாசிகள் ஆன பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவோம். நாம ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த நாம் விசுவாசிகள் ஆன பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருந்த அந்த ரட்சிப்பு எவ்வளவு சமீபமா இருந்ததோ அதை காட்டிலும் இப்பொழுதோ அதிக சமீபமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போறார். இயேசு இந்த பூமிக்கு சீக்கிரம் என்ன செய்ய போறாரு? அப்போ ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ஒருவரும் இந்த உலகத்துல கைவிடப்பட்ட நிலைமை, விசேஷமா சொன்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்துவிடக் கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். அப்ப என்ன காலம் இது? நாம செயல்படுகிற காலம். இது என்ன காலம்? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இது ஆண்டவருக்காக செயல்படுகிற காலம், ஆண்டவருக்காக காரியங்களை நடப்பிக்கிற காலம். இது தூங்கி கொண்டிருக்கிற காலம் கிடையாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் காலம் இருக்கு, அப்பொழுது நாம செய்யலாம் அப்படின்ற காலம் கிடையாது. ஆண்டவர் எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் மூலமா சொன்னாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால், இந்த காலத்துல உனக்கு ராஜ மேன்மை ஏன் கிடைச்சிருக்கு, ஆண்டவர் உன்னை யார் ராஜாத்தியா கொண்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த காலத்துக்கு நன்மை செய்யும்படிதான், இந்த காலத்துக்கு. அப்ப ஆண்டவர் இந்த 2021ஆம் நூற்றாண்டுல தேவன் நம்மை வைத்திருக்கிறது எதற்கென்றால் நாம் செயல்பட வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம நிலைமையை அறியணும். எதுல எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கும் ஜெபத்துல தூக்கம், தேவனுடைய காரியங்களில் தூக்கம், செயல்பட வேண்டிய காரியங்களை செயல்படாமல் இருக்கிற இந்த நிலைமைகளை விட்டு நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? வெளியேறணும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. நாளை நம்முடையது கிடையாது, நாளை கர்த்தருடையது. நாளை என்னது? அப்ப நாளை நம்முடையதா இராதபடினாலே இன்றைக்கே செயல்படணும். நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறியணும், சபையின் சூழ்நிலைகளை அறியணும், தேசத்தின் காரியங்களை அறியணும், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அறியணும். இவைகள் எல்லாம் அறிஞ்சு நாம் செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாரியாவில் அந்த ஸ்திரீயோட பேசிட்டு ஆண்டவர் அங்க சம்பாஷணை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சீசர்கள் போய் ஆகாரத்தை வாங்கிட்டு திரும்பி வர்றாங்க. வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே சாப்பாடு ரெடியா இருக்கு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அறுவடைக்கு 4 மாதம் செல்லுன்னு சொல்றீங்களே, உங்க கண்களை கொஞ்சம் என்ன செய்ப்பா, ஏறெடுத்து பாருங்க. இப்ப என்ன சூழ்நிலைன்னு ஏறெடுத்து பாருங்க. ஆண்டவர் அந்த தரிசன பார்வையை அங்கே வைக்கிறதை கவனிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்கணும். நாம அசதியா இருக்கக்கூடாது, நாம அஜாக்கிரதையா இருப்போம் என்றால் பிசாசு எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான். பிசாசு எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான். இப்ப அவன் கையிலிருந்து பிடுங்கி எடுக்கணும். அப்ப நாம நித்திரையை விட்டு என்ன செய்யணும்? எழும்பணும். அப்படின்னா சோம்பலி நிலைமைகளை விட்டு எழும்பணும். வாலிபர்கள் இப்ப நல்லா செயல்படணும், வேதத்தை அதிகமா வாசிக்கணும், முழங்கால அதிகமா நிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஓடணும். புருஷர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று வேலை செய்யணும். ஸ்திரீகள் எழும்பி கர்த்தருக்காக வேலை செய்கிற காலம் இது. கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-8 வசனம். மிக வேகமா வாசிங்க, மிக வேகமா வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5-8. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். நாம் எல்லாம் யாருங்க? பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அடுத்த வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 10 பேருமே தீவெட்டியை கையில வச்சிருந்தாங்க. 10 பேருமே எஜமானுடைய வருகைக்காக தான் காத்திருந்தாங்க. இப்ப கொஞ்சம் எஜமானுடைய வருகை கொஞ்சம் தாமதிச்சு போச்சு. அப்ப இந்த 10 பேருக்குமே நித்திர மயக்கம் வந்தது. 10 பேருமே தூங்கினாங்க.
திடீர் என்று சொல்லி சத்தம் கேட்குது, எஜமான் வருகை சத்தம் கேட்குது. அப்ப 10 பேருமே எழும்பி தங்கள் தீவெட்டிகளை கொளுத்தினார்கள். அப்ப 10 பேருடைய தீவெட்டியுமே எரிந்தது. ஆனால் சற்று நேரத்தில் 5 தீவெட்டிகள் அது அணைந்து போனது. அது என்னவானது? அணைந்து போனது. அப்ப அணைய போற சூழ்நிலையில தான் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க கொஞ்சம் உங்க கையில் இருக்கிற எண்ணெயை கொடுங்க, எண்ணெயை கொடுங்க. வருகையில கூட ஓசி கேட்கிற ஆட்களை பார்க்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும், அதனால நீங்க போய் விக்கிரவண்டத்துல வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவர்கள் வாங்க போனார்கள், தீவெட்டிக்கு எண்ணெய வாங்க போயிட்டாங்க. அதுக்குள்ள கையில எண்ணெய் வைத்து தீவெட்டியை எரிய வைத்திருந்த அவர்கள் மணவாளனாகிய இயேசு வந்தார், அவர்கள் போய்விட்டார்கள். கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவான். இப்ப ஆயத்தம் இல்லாம விழிப்பில்லாம இருந்த அந்த 5 பேரும் வந்து தட்டுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் நீ திறக்க வேண்டும். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார், நான் உங்களை விழிப்பில்லாதவர்கள். இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில், என்ன நடக்குது நம்முடைய குடும்பத்தில், என்ன நடக்குது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்ன நடக்குது? எந்த விழிப்புமே இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். இயேசு வருகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு வருகிறார், அவருக்கு ஆயத்தப்படுங்கள். அப்ப நீங்க விழிப்புள்ளவர்களா என்ன செய்யணுமா? இழுக்கணுமா? மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணுமா? இன்னைக்கு மரித்த நிலைமை தான். ஏது மரித்து போன சூழ்நிலைகள். ஏதோ சொல்லு, மரித்த நிலைமையில் என்ன செய்ய? எழுந்துரு, எழுந்துரு. ஆண்டவர் அன்றைக்கு 38 வருஷமா படுத்திருந்த மனுஷனை பார்த்து படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்தாரு? நட என்று சொன்னார். மரித்த வாலிபனை பார்த்து எழுந்துரு என்று சொன்னார். தலித்தாகுமி சிறு பிள்ளை பார்த்து, சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எழும்ப வேண்டியதற்காய் எழும்பணுங்க. கர்த்தருடைய காரியத்துக்காய் வைராக்கியமா எழும்பணும். ஆண்டவருக்காய் வைராக்கியமா நிக்கணும். உலகத்துக்கு போல நாம செத்தவங்க போல இருக்கப்படாது. ஆண்டவர் அப்படிதான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. தெசலோனிக்கர் நிருபத்தில் வாசிக்கிறோம், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். கைகளை நீட்டி சொல்லுங்க, பகலுக்குரியவர்களாகிய நாங்கள். சொல்லுங்க, பகலுக்குரியவர்களாகிய நாங்கள் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு என்னும் நம்பிக்கை என்னும் தலை சிராவையும் தரித்து கொள்ள கடவோம். அல்லேலூயா. முதலாவது பிரகாசிக்கணும் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அவரோடு நேரம் செலவழிக்கணும். ரெண்டாவது பிரகாசிக்கணும்னா நம்முடைய முகம் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். மூன்றாவது பிரகாசிக்கணும்னா அவருடைய ஆவியில நிறைந்து எப்பொழுதும் வாழ பழகிக்கொள்ளணும். நாலாவது நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் உண்டாயிருக்க வேண்டும் என்றால் தூங்குகிற நிலைமையை விட்டு, மரித்தோரின் சூழ்நிலைகளை விட்டு எழுந்து தேவனுக்காக என்ன செய்யணும்? செயல்படணும். ஐந்தாவது, ஆண்டவருக்கென்று நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். என்ன செய்யணுங்க? சத்தமா சொல்லுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன செய்ய கடவது? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற அந்த நன்மைகள், நாம் செய்கிறதான அந்த நற்கிரியைகள் மற்றவர்கள் காணணுங்க. மற்றவர்கள் என்ன செய்யணுமா? காண வேண்டும். அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம். அங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய கிரியைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நற்கிரியைகளுக்காகவே தான் சிருஷ்டித்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்யும்படி தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாராம்?
சிருஷ்டித்திருக்கிறார் என்று என்ன செய்கிறோம்? வாசிக்கிற அந்த வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவன் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் நன்மை செய்ய விரும்புறீங்க? நன்மை செய்ய விரும்புகிறவங்கெல்லாம் கை அசைச்சு ஆமேன்னு சொல்லுங்க. அது உங்கள் வீட்டிலே ஆரம்பிக்கட்டும். நன்மை செய்யணும், யாருக்கும் தீமையே செய்யக்கூடாது. வேதம் சொல்லுது, நன்மைக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு என்ன செய்யாதான் ஆண்டுடைய காரியம் நீங்காது என்று வாசிக்கிறான். அப்ப நன்மை செய்கிறவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, தீமை செய்கிறவங்களுக்கும் நம்ம தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு பதிலே நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சீரியர்கள் எழும்பி வர்றாங்க. அப்போ இஸ்ரவேல் நாட்டில் எலிசா தீர்க்கதரிசியா இருக்கிறார். அப்போ யார் படையெடுத்து வந்தாலும் இந்த தீர்க்கதரிசி சொல்லிடுவான், இங்கெல்லாம் கவனமா இருங்கப்பா, இந்த ஆள் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு. இதை கேட்டு கேட்டு ராஜா பல காரியங்களுக்கு தப்பி தப்பி நிற்கிறார். அப்ப சீரிய இராணுவத்தில் அந்த ராஜா சொல்றான், நம்மிடத்துல யாரோ உளவுக்காரன் இருக்கிறான், நாம போய் அங்க போய் சேர்றதுக்குள்ள அங்க ஆட்கள்கிட்ட சொல்லி அனுப்பி அவன் தப்பி போயிடுறான். அப்போ அங்குள்ள ஒரு மனுஷன் சொன்னா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அங்க ஒரு. அப்ப அவனை பிடிப்பதற்காக ஒரு காரியம் பண்றாங்க. ஏராளமான படை வீரர்களை அனுப்பி எலிசாவுடைய வீட்டை சுத்தி ஆள் நிக்குது. இப்போ எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே போய் பார்க்கறான், ஏராளமான ஆட்கள். சொல்றான், எஜமானே நாம செத்தோம், நம்மளை பிடிப்பதற்காக ஒரு கும்பல் வந்திருக்கிறாங்க. அப்பா எலிசா ஒரு சின்ன ஜோமன், ஆண்டவரே இந்த வேலைக்காரன் கண்ணை கொஞ்சம் திறந்துருங்க. அவன் கண்ணை திறந்த உடனே அங்க நிக்கிற ஆட்களை காட்டிலும் தேவ தூதர்கள் வந்து நிக்கிறத அந்த வேலைக்காரன் பார்த்தான். வேதம் சொல்லுது, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடுகள் அதிகம். அப்ப எலிசா போய் ஜோமன் கீழே இறங்கி போறான். ஒரு ஜோமன்ற, ஆண்டவரே இவங்க எல்லாருக்கும் ஒரு குருட்டாட்டம் பிடிக்க வைங்க. அப்ப எல்லாரும் குருட்டாட்டம் பிடிச்ச உடனே எலிசா சொல்றா, என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் நேரா ராஜா அரண்மனைக்கே கூட்டிட்டு போயிட்டான். எங்க கூட்டிட்டு போயிட்டான்? சத்துருக்களை ராஜ அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டான். கூட்டு போய் ராஜா சொல்றாரு, இப்ப இவங்களெல்லாம் வெட்டி போடட்டுமா? ஏய் என்னமோ நீ ஜெயிச்ச மாதிரி பேசுற, இவங்க எல்லாருக்கும் ஒழுங்கா சாப்பாடு கொடு, இவங்க எல்லாருக்கும் என்ன கொடு, எல்லாருக்கும் நல்ல விருந்து கொடு. நல்ல விருந்து சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் கண்ணு என்ன செஞ்சிருச்சு? திறந்துருச்சு. என்ன செஞ்சு? அவன் எல்லாம் திரும்பி ஊருக்கு போயிட்டான். வேதம் சொல்ல, அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்ததே இல்லை. தீமைக்கு நன்மை செய்தால் ஆசீர்வாதம் வரும். தீமைக்கு நன்மை செய்தால் என்ன வரும்? இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? பழிக்கு பழி வாங்க நினைக்கிறோம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நாம் பழி வாங்கக்கூடாது, நாம யாரையும் பழி வாங்கக்கூடாது. இயேசுவை காரி துப்புனாங்க. ஆண்டவர் பார்த்து சொன்னார், இவர்களை மன்னியும். ஈட்டியில கொண்டு விழாவில் குத்துனாங்க. ஆண்டவர் சொன்னார், இவர்களை மன்னியும். ஸ்தேவானை கல்லெறிஞ்சார்கள். சேவான் சொல்றான், தேவனே இவருடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. கர்த்தர் பதில் செய்வார். ஒரு நாள் தாங்க பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நான் எப்பவுமே சொல்வேன், பழி வாங்காதீங்க, யாரையும் பழி வாங்காதீங்க. அப்ப வேதம் சொல்லுது, உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்கள் நல்ல கிரியைகளை பார்த்து, நல்ல செயல்களை பார்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனை மற்றவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும், மற்றவர்கள் போற்ற வேண்டும், போற்ற வேண்டும். அப்படி போற்ற வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகளை எல்லாரும் பார்க்கட்டும். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யட்டுங்க? பார்க்கட்டும். கல்கத்தாவில் மார்க் பண்டைன் என்று சொன்ன ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை போதகர் இருந்தார். அப்போ அவர் இருந்த நாட்களில் கடுமையான மழை. அவர் அங்கே மிஷினரியா பணியாற்றுகிறார். அவர் தான் காரில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த மலைக்கு ஒதுங்கி சைடில் நிற்கிறார்.
அப்போ அவர் காரை நிறுத்தி நீங்கள் எங்கே போகணும் வாங்க உங்களை விடுறேன் அப்படின்னு. இல்லை இல்லை நான் இந்த இடத்துக்கு போகணும். பரவாயில்ல உங்கள் இடத்த சொல்லுங்கள் நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு அவர் காரில் ஏற்றி கொண்டு அவரை கொண்டு அவருடைய இடத்துல கொண்டு விட்டார். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் அவருடைய ஆலயத்தின் காரியமாக அரசாங்கத்தில் ஒரு தேவை இருந்தது. அப்போ அந்த தேவைக்காய் அரசாங்க அலுவலகத்துக்கு போனால் பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு நபர் வந்து இவரை கூட்டிகிட்டு போய் உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், அரசாங்கத்தின் மூலமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு அவருக்கு உதவி செய்துட்டு சொன்னாராம், நான் மழைக்காக ஒதுங்கி நிற்கிற பொழுது நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் என் வீட்டிலே என்ன செஞ்சீங்க, விட்டுட்டு போனீங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற அங்கே அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நாம் செய்கிற நன்மைக்கு கர்த்தர் பதில் நன்மை செய்வார். பதில் நன்மை கண்டிப்பா. ஒரு நாளும் கர்த்தர் தீமை செய்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு வீடுகள்ல அப்படிதான், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். நீ எனக்கு அப்படி அன்னைக்கு பண்ணிட்டல, உனக்கு நான் இன்னைக்கு இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய சுபாவம் இல்லை. அது கர்த்தருடைய சுபாவம் இல்லை. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எப்படிங்க? நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட இப்படிதான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு தீமை செய்கிறவர்களை மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தார், மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தார். நான் ஒரு நாளும் பதிலுக்கு பதில் செய்யாதபடிக்கு எனக்கு மன்னிக்கிற கிருபையை தார். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறதான், நீயோ எல்லாவற்றிலும் உன்னை என்ன செய்யப்பா, நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து. அப்படி நாம காண்பித்தால் நம் வாழ்க்கை பிரகாசிக்கும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? பிரகாசிக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து, வேதம் சொல்லுது வாசிங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்வான். அப்போ ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி. நாம் கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும்னா இந்த 5 காரியம் வேணும். கையை அப்படி காட்டுங்க, இப்படி வைங்க, கையை எல்லாரும் இப்படி காட்டுங்க. முதலாவது சொல்லுங்க, அவரோடு உள்ள உறவு என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும். அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசிப்பிக்க பண்ணும். அவருடைய ஆவியிலே நிறைந்திருந்தால் பிரகாசம் உண்டாகும். தூங்குகிற நான் மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும் போது பிரகாசம் உண்டாகும். தேவனுக்கென்று சோம்பல் இல்லாமல் செயல்படும் போது பிரகாசிப்பேன். நற்கிரியைகளை நல்ல கிரியைகளை செய்கிற பொழுது நான் பிரகாசமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்ப நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய பிரகாசம், நம்முடைய விளக்கு அணைந்து போகிறது. ஏன்? நம்முடைய வெளிச்சம் வெளியே வரக்கூடாதபடிக்கு, நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் காணக்கூடாதபடிக்கு, நம்முடைய வெளிச்சத்தில் மற்றவர்கள் நடக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய விளக்குகள் ஒரு சில நேரங்களில் என்ன செய்யுதான்? அணைந்து போகிறது. வேத வசனத்தை வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மிக வேகமாக வாசிங்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாய். இன்னொரு இடத்துல இப்படி வசனம் இருக்குது, உன் அறையை கட்டிக்கொண்டு உன் விளக்கு அணையாதபடி எச்சரிக்கையாயிரு. எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. உன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு உன்னுடைய வெளிச்சம், உன்னுடைய விளக்கு அணையாதபடிக்கு எப்படி இருப்பா? எச்சரிக்கையா இரு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நாம பிரகாசிக்கணும். நம்முடைய விளக்கு எப்பவுமே என்ன செய்யணும்? எரியணும். எத்தனை பேர் சொல்றீங்க என் விளக்கு எப்பவுமே எரியணும்? அப்படி சொல்றவங்கள கையசைச்சு காட்டுங்க. அப்ப இந்த விளக்கு அணையாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அணைய பஞ்சு போறதுக்கு காரியம் இருக்கு.
ஏன் அணையுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேக் ஷோர் அங்க ஷோர் தட் த லைட் யூ திங்க் யூ கேவ் இஸ் நாட் ஆக்சுவலி டார்க்னஸ். உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்குன்னு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை எப்பவும் நம்முடைய விளக்கு என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் இந்த விளக்கை குறித்து சொல்லும்போது நம்முடைய சரீரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அவயவம் கண். சரீரத்தின் மிக முக்கியமான அவயவம் எது? கண்ணை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த கண் சரியா இருந்தா நம்முடைய பாடி முழுவதும் சரியா இருக்குமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படித்தான் இருக்கும்? இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். The lamp of the body is the eye. சரீரத்தினுடைய விளக்கு எதுங்க? கண். எல்லாரும் சொல்லுங்க, சரீரத்தின் விளக்கு எது? If therefore your eyes is good, உன் கண்ணு நல்லதா இருக்குதா, your whole body will be full of the light. இந்த சரீரம் முழுது எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். இந்த கண்ணு ஒருவேளை கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரீரம் முழுதும் எப்படிதான் இருக்கும்? அதனால தான் வேதம் சொல்லுது இந்த கண் மிக முக்கியம். எல்லாரும் உங்க கண்ணில் கை வச்சு, இயேசுவே இந்த கண்ணை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த கண்ணில் நல்ல வெளிச்சத்தை தாங்கன்னு கேளுங்க. இந்த கண் நல்லதை பார்க்கட்டப்பா, நல்லதையே தரிசிக்கட்டப்பா, எல்லாவற்றுக்கும் மேல உம்மை பார்க்கிற அந்த கிருபையை இந்த கண்களுக்கு தாங்காண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த கண்ணை தான் ஆண்டவர் சரீரத்தின் விளக்குன்னு வச்சிருக்கார். நம்மளை கர்த்தர் விளக்கா மாத்திட்டாரு. அப்ப அதுக்கு மெயின் பார்ட் எதுதான்? இந்த கண். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஒற்றை கண்ணனா பரலோகத்து போவது பாக்கியம். ஏன்னா உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தோண்டி எடுன்றார். எடுத்துருங்களேன். அப்படின்னு எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணு இல்லாமல் அலையணும்? இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணுக்கு சரியில்லாதனால தான் என்னெல்லாம் போட்டிருக்கிறோம்? கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் செக் பண்ணால் முதலாக சொல்லுவாங்க, உங்களுக்கு வயசாயிட்டு அதனால் கொஞ்சம் என்ன செஞ்சுங்க, நீங்கள் இந்த இதை பார்க்கறதுக்காக என்ன செய்ய, ஃபுல் பீட் அளவுக்காவது நீங்கள் என்ன போட்டுங்க, கண்ணாடி போட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. காலம் முழுதும் சாகிற வரைக்கும் கண்ணில் கண்ணாடி போடாதவர்கள் பாக்கியவான்கள். அதனால் கண்ணாடி போட்டவங்களாம் துர்பாக்கியவான்கள்னு சொல்லிடாதீங்க, சரியா? நம்ம அவங்களுடைய சரீரத்தை பொறுத்து. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் நம்முடைய கண் மிக முக்கியம், மிக முக்கியம். இந்த கண்ணுனால தான் பல தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. விளக்கா இருக்கிற கண். அப்ப நம்ம எதை பாதுகாத்து கொள்ளணும்? அதனாலதான் யோபு சொல்றாரு, இந்த கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் நான். அப்ப அடுத்த ஆளை நான் எப்படி பார்ப்பேன்? அவர் சொல்றாரு, நான் அப்படி பார்த்தேன்னா என் மனைவி இன்னொரு ஆளுக்கு மாவரைக்கட்டும். ரொம்ப தெளிவா பேசுறார். என் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி ஆகட்டும். இந்த கண் சரீரத்தின் விளக்கு. அப்ப இந்த விளக்கு அணையாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். இந்த விளக்கு அணையாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். அப்ப இந்த விளக்கு எதனால அணையுது அப்படின்னு வேதத்துல ஒரு சில காரியங்கள் மிக வேகமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கண்ணு நல்லா இருந்தா, நீங்க ஆண்டவருக்குள்ள உங்க சரீரம் நல்லா இருந்தா, கனி உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இந்த பூமியில என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப வேதத்துல பெத்சாயிதா என்ற ஒரு பட்டணம் இருந்தது. இந்த பெத்சாயிதா பட்டணம் பாவம் நிறைஞ்ச பட்டணம். அதனால்தான் வேதம் சொல்லுது, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பெத்சாயிதா பட்டணம் வனாந்திரமான ஒரு பட்டணம். இந்த பெத்சாயிதா பட்டணத்துல குருடர்கள் இருந்த ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம்.
அப்ப இந்த பெத்தாய்தா பட்டணத்திலிருந்து ஒரு குருடன் வந்து இயேசுவிடத்திலே கொண்டு வரப்படுகிறான். அப்ப இயேசுவிடத்திலே கொண்டு வந்த பொழுது இயேசு அவனை கொஞ்சம் பட்டணத்துக்கு வெளியே கூட்டிட்டு போய் அவர் துப்பி சேர் உண்டாக்கி அவன் முகத்துல தடவிட்டு, இப்ப நீ எதை பார்க்கிறேன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், நடக்கிற மனுஷர்களை எப்படி பார்க்கிறேன், மரங்களை போல பார்க்கிறேன். அவன் கண் தெளிவு இல்லை. அவன் கண்ணு தெளிவு இல்லாததுனால மனிதர்களை கூட எப்படிதான் பார்த்தானா, மரங்களை போல பார்த்தான். ஆண்டவர் இரண்டாவது முறையாக அவன் கண்ணிலே கை வைத்து அவர் ஜெபித்த பொழுது அவன் கண் தெளிவாய் கண்டது. கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவோம். எல்லா அற்புதங்களையும் இயேசு ஒரே ஒரு முறையில் செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஒரு இடத்துல மாத்திரம் ஆண்டவர் அற்புதம் இரண்டாவது முறை செய்தார். வேற எங்கேயுமே பைபிள்ல ஆண்டவர் ஒரு முறைக்கு தவிர இன்னொரு முறை செய்ததே கிடையாது. இந்த ஒரு இடம்தான். இன்றைக்கும் இந்த கால வேளையில தேவ சன்னிதானத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க விளக்கு நல்லா எரியணும்னா உங்க கண் நன்றாயிருக்கட்டும். கையை நீட்டி கண்ணில் வச்சு, ஆண்டவரே இன்னொரு விசை என்ன தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. என் வாழ்க்கை மாறுவதற்கு இன்னொரு விசை என்னை தொடுங்க. லார்ட் டச் மீ செகண்ட் டைம். நீர் என்னை இரண்டாவது விசை தொட்டறலும். ஒருவேளை முதல் விசை உங்க வாழ்க்கை தாறுமாறா இருக்கும்னா ஆண்டவர் இரண்டாம் விசை உங்களை தொட்டு உங்களை தெளிவுள்ளவர்களாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இந்த நல்ல கால வேளையில உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில விளக்கு என்ன செய்யக்கூடாதுங்க, அணையக்கூடாது. விளக்கு என்ன செய்யக்கூடாது? அப்ப விளக்கு அணையாமல் அது பிரகாசம் உள்ளதா இருக்கணும்னா நம்ம 5 காரியங்களை கவனிச்சோம். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், அவரோடு உள்ள உறவு, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு சுபாவம், பரிசுத்த ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கை, மரித்த நிலைமையை விட்டு எழுந்து தேவனுக்காக பிரகாசிக்கிற ஒரு நிலைமை, நற்கிரியைகளை செய்கிறதினாலே கர்த்தர் என்ன செய்வாரு, பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அப்போ உங்க பிரகாசத்தை மறைக்கிற, உங்க விளக்கை அணைக்கிற ஒரு சில காரியங்களை மிக வேகமா கவனிப்பான். லூக்காளு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்காளு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். அல்லேலூயா. வாசிங்க. ஒருவரும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய விளக்கு வெளிச்சம் தராம அணைஞ்சு போவதற்கு காரணம் என்னன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய விளக்கு அணைஞ்சு போவதற்கு காரணம் என்னன்னு வேதம் சொல்லுது. ஒருவனும் விளக்கை கொளுத்தி என்ன செய்ய மாட்டானா, பாத்திரத்தினால அதை மூட மாட்டான். பாத்திரத்தினால என்ன செய்ய மாட்டானா, மூட மாட்டான். இப்ப பாத்திரத்துல மூடிட்டா யாருக்காவது இந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்குமா? வெளிச்சமே கொடுக்காது. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது அணைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் அது எரியுது, அதுக்கப்புறம் என்ன செய்யுது? இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை பிரகாசமா இல்லாததற்கு காரணம் அப்படின்னா, உங்க விளக்க கர்த்தர் பத்த வச்சுட்டார். இயேசு ஒளியாயிருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளே வந்ததினாலே கர்த்தர் நம்முடைய இருளை நீக்கி நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றிட்டார். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மில் அவருடைய வெளிச்சத்தை நம்மில் பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா நாம எரியாதபடிக்கு, நாம் பிரகாசிக்காதபடிக்கு அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணிட்டோமா, மூடி வைத்து விட்டோம். என்ன வைத்து விட்டோம்? அப்ப அந்த பாத்திரம் எதை குறிக்கிறது என்றால், வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை குறித்து நீங்க வேதத்துல வாசித்தா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாத்திரம் எதை குறிக்கிறது என்று நீங்க வாசித்தீங்கன்னா, ஆகாரம், புசிப்பு, குடிப்பு. ஒரு சிலருடைய வாழ்க்கை முழுவதும் இதுவேதான், இதுவேதான். எப்பவும் கவலை என்ன? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம். இதுக்குதான் இன்னைக்கு கவலைப்பட்டு கிடக்கிறோம். இதுக்கு கவலைப்பட்டு தான் தேவனை கூட தேடாம நம்ம ஓட்டமா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறது இல்லை. எப்பவும் 24 hours, நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும்,
நாளைக்கு நான் என்ன செய்வேன்? இதே சதா என்ன செய்யுதுன்னா, அந்த கவலை உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று எரிய விடாம அது தடுத்து வச்சிருக்கு. அது என்ன செய்யுது? வேதத்துல வாசித்தீங்கன்னா, நோவா நாட்கள்ல பாவம் பெய்கிட்டு ஆண்டவர் நோவாவை அனுப்புறார், நீ போய் சொல்லுப்பான்றார். ஆனா நடந்தது என்ன? 120 வருஷம் நோவா காரியத்தை சொல்றான். ஆனா வேதம் சொல்லுது, பெருவெல்லாம் வந்து அவங்கள வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு உணரவே இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்க? லூக்கா 17ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, 17ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவனும் அங்க சொல், நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் என்னதான் பண்ணாங்களாம்? ஹலோ வாசிங்க எல்லாரும். ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டது. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாதா பாத்தியா? சாப்பிடக்கூடாதா? ஒன்றும் செய்யக்கூடாதா? நீங்க கேட்பீங்க. இதெல்லாம் செய்யணும். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிழைக்கணும்னா சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும், ஃபுட் எல்லாம் எடுக்கணும். ஆனா நம்ம அதுக்காக கவலைப்பட்டு அந்த வேலையை மாத்திரம் செய்வானா, தேவன் நம்மை ரட்சித்த, தேவன் நம்மை அபிஷேகித்த, தேவன் நம்மை எதற்காய் தெரிந்து கொண்டார் என்ற அந்த நோக்கத்தை நாம் மறந்து போவோம். அதை ஒரு நாள் மறக்க கூடாது. ஆண்டவருக்காக செயல்படணும். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? அப்ப நம்ம விளக்கு என்ன செய்யணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளக்கு என்ன செய்யணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப முதலாவது எதுல தான் மூடுறோமா? பாத்திரம். எல்லார் வீட்லயும் இருக்கு இந்த பாத்திரம். அது அது ஒரு காரியம் தான். இன்னைக்கு எப்ப 24 hours ஒரு சில ஜபத்துக்கு வாங்க, பாய்ச்சார் அந்த வேலை பாய்ச்சார், இந்த வேலை பாய்ச்சார், அங்க பாய்ச்சார், இங்க பாய்ச்சார். எப்பா பாரு, சாக்கு போக்கேதான். சாக்கு போக்கு தேவனுக்கு பிரியம் இல்லை. சாக்கு போக்கு தேவனுக்கு பிரியமே கிடையாது. சாக்கு போக்கு. 2 பேர் தவப்பேன், 2 பிள்ளைகள். ஒருத்தனை பார்த்து வயல்ல போயிட்டு வா, ஒருத்தன் போறேன்னா போல, இன்னொருத்தன் போமாட்டேன்னா போனான். ஒரு சொல்ற வேலை அதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் மாறும். கர்த்தர் கொடுத்திருக்கிற காலம், இந்த காலத்துல செயல்படாம எந்த காலத்திலும் செயல்பட முடியாது. 2வது, நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுது, விளக்க கொளுத்தி. அதை 8:16 வாசிங்க. விளக்க கொளுத்தி வாசிங்க. 8:16 லூக்கா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். விளக்கை கொளுத்தி அது பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான். எங்க வைக்க மாட்டானா? கட்டிலுக்கு கீழே கொண்டு வைக்க மாட்டானா. யாராவது விளக்க கொளுத்தி கட்டிலுக்கு கீழே கொண்டு வைப்பாங்களா? சொல்லுங்களேன். கட்டிலுக்கு கீழே கொண்டு வைப்பாங்களா? வெளிச்சம் தெரியுதா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தெரியுதா? இங்க கட்டில் இல்ல. வீட்டுக்கு போய் இன்னைக்கு விளக்க கொளுத்திட்டு எங்க வைக்கணும்? இன்னைக்கு ஒரு சில வீட்டுல கட்டில் கடியில எல்லாம் லைட் போட்டு வச்சிருப்பான். கட்டில் கடியில எல்லாம். அப்ப கட்டில் என்பது ஆங்கிலத்துல இப்படி இருக்கு, no one lights a lamp and then cover in with a bowl or hits it under the bed. உன் பெட்டு கீழே என்ன செய்ய மாட்ட? வைக்க மாட்ட. அப்போ விளக்க கொளுத்தி எங்க வைக்க கூடாது? கட்டில் என்னதை குறிக்கும்? முதல்ல பாத்திரம் என்பது புசிப்பு குடிப்பு இதுக்கே ஓடிக்கிட்டு இருக்கிறது. 2வது, பாத்திரத்தை விளக்க கொளுத்தி எங்க கொண்டு வைக்க கூடாதான்? கட்டிலுக்கு கீழே கொண்டு வைக்கப்படாதான். அப்ப கட்டிலுக்கு கீழே என்பது என்னதுன்னா சுகபோகம், வசதி. அங்க சொல்ல சுகபோகம், வசதி. இன்னும் சொன்னா தூக்கம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் குறிக்கும். இதெல்லாம் ஆண்டவருக்காக செயல்பட விடாது. சுகபோகம். எங்கேயும் போய் ஐயோ நான் இங்கெல்லாம் தங்கவே மாட்டேங்க, நாம எங்கிருந்து வந்தோன்றதை யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. சுகபோகமான வாழ்க்கை. வேதம் சொல்லுது, சுகபோகமா வாழ்கிறவன் உலகத்துல செத்தவன். உலகத்துல செத்தவன். ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறார். நல்லது. இதெல்லாம் எதுக்குன்னா அவருக்கு செயல்படணும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல இந்த உலகத்துல படிச்சவங்க யாரும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுலை போல பணக்காரங்க யாரும் கிடையாது.
ஆனா அவன் சொல்றான், எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். எப்படி என்ற? அதனாலதான் அவன் எழுந்து பிரகாசித்தான். அதனாலதான் இன்னைக்கு அவரை குறித்து நம்ம பேசுறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக கொஞ்சமாவது செயல்படணும். இன்னைக்கு ஒரு சிலருக்கு எப்பா பார்த்தாலும் தூக்கம் தான். ஆலயத்துல வந்து உட்காரட்டும், இங்கேயும் கண்ணு இப்படியே தான் போயிட்டு இருக்கு. தூக்கம் தூக்கம் தூக்கம். ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டு பாருங்க, தூக்கம். பாஸ்டர், உன்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. உன்னால தூக்கம் ஒரு, அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்களுக்கு 7 மணி நேரம் தான். 5 மணி நேரம் போதுங்க தூக்கம், அடுத்து செயல்பட வைக்கும். அல்லேலூயா. நல்ல நிம்மதி. எத்தனை மணி நேரம், எவ்வளவு நேரம் தூங்கணும்? கரெக்டா 5 மணி நேரம். டேனி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் தூங்குறான். 12 மணி நேரம் தூங்கி என்னடா சாதிச்சேன்னா ஒன்றும் சாதிக்கல. என்னடா படிச்சிருக்க, அதை எழுதுறான்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அன்னைக்கு இந்த பசங்களை நான் கொஞ்சம் கவரெல்லாம் எடுத்து போட்டு இந்த பேரெல்லாம் எடுங்கடான்னா கண்டுபிடிக்கவே முடியல அவனுங்களால. ஏன்? +2 படிக்கிறானுங்க. ஆனா வார்த்தையில ஒரு இதே கிடையாது. காரணம் என்ன? இவனுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை. ஸ்கூலுக்கு போனா மாத்திரம்தான், இந்த எக்ஸாம் நேரத்துல மாத்திரம் பரட்டிட்டு என்னதான் என்ன செஞ்சிடறான், படிச்சிடறான். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு படிப்பா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். என்ன செய்யணும்? படிக்கணும். வாழ்க்கை முழுதும் தூங்கி 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 சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம். ஆண்டவர் சொல்றாரு, எறும்பிட்ட போய் அதன் வழியை பார்த்து சோம்பேறித்தனத்தை என்ன செஞ்சுக்கப்பா, மாற்றிக்க. சோம்பேறி கோடை காலத்துல தூங்குகிறவன் 10ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். குயிக்கா 5 நிமிஷத்துல முடிக்கணும். வஸ்திலா இன்னும் வாசிக்கல பாருங்க. கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். அறுக்க வேண்டிய காலம், கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலம். நாம சேர்த்து வைக்காம நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னா கதை முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இப்பதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற நல்ல காலங்கள். இனி வருகிற காலம் சுவிசேஷத்தை சொல்லணும்னு நினைச்சா கூட முடியாத ஒரு காலம். அப்ப முடியாத ஒரு காலத்துல நான் போய் சொல்ல பாருங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். இப்போ நமக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குது சுவிசேஷம் சொல்றதுக்கு? எல்லாத்தையும் சொல்லணும். கர்த்தர் கிருபை தருவா. 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 20:13. தூக்கத்தை விரும்பாதே. பக்கத்தவங்களை முகத்தை பார்த்து சொல்லிட்டே சொல்லுங்க, தூக்கத்தை விரும்பாத, விரும்புனா தருத்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் என்ன செய்வ, திருப்தியாவாய். ஆகாரத்தினால் என்ன செய்வ, திருப்தியாவாய். பக்கத்தவங்களை பார்த்துக்கிறீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு கேட்டுங்க. ஒரு சிலருக்கு இப்ப தூக்கமே வர்றது கிடையாது. ஒரு சிலருக்கு என்ன வர்றது கிடையாது, நைட்ல எஞ்சி உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, தூக்கமே வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஓவர் பிரஷர், எப்ப பார்த்தாலும் செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கிற நீ தூங்கவே முடியாதுங்க. இனி வருகிற கொஞ்ச காலத்துல உங்க பிள்ளைகள் தூங்குனாங்கன்னா சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஓவர் செல்லு. பெரியவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நைட்டு 11 மணி ஆனாலும் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, போனை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. தூக்கமே என்ன செய்யாது, வர. தூக்கம் கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய, அதெல்லாம் ஒரு சில இப்படி சொல்லிடுவாங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு சுகமான நித்திரை கொடு. அட சோம்பேறி, அட்ட சோம்பேறிய. நைட் பிரேயர் வச்சா எத்தனை பேர் வருவீங்க ஒரு அள்ளியில சொல்லுங்க, பத்தியில இப்படிதான் இருக்கும். ஏன்னா தூக்கம் போயிடும். வியாதியே ஒரு சிலருக்கு எதனாலதான், தூக்கத்தினாலதான். நல்லா கவனிச்சுங்க. ஒரு சிலர் கேட்டா சொல்லுவாங்க, என்ன பண்றான் அவன், படுத்தே கிடக்காம பாஸ்டர், ஒரு வேலையும் செய்யறது இல்லை. அவன் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு நினைக்கிறிய? நான் எதையாவது சாதிங்கப்பா, எதையாவது சாதிங்க. நல்ல வேதத்தை நிறைய வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. முடி கையில 2 கைப்பிரதி. ஐயோ நான் தனியா எங்க போறது, என் கூட யாரையாவது அனுப்புனீங்கன்னா போலாம். ஏன் தனியா போனா என்ன, தைரியமா நின்று இயேசுவை பத்தி சொல்ல தைரியமா. இப்ப 2வது நம்முடைய விளக்க அணைய வைக்கிறது என்னது, கட்டில். கட்டில் எதை குறிக்கிறது, வசதிய, சுகபோகத்தை, சோம்பேறித்தனத்தை, தூக்கத்தை குறிக்கிறது. இதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தா வேதம் சொல்லுது, மரித்தோரை விட்டு எழுந்திரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். வேதம் சொல்லுது, அவர் வரும்போது விழித்திருக்கிறவனாய் காணப்படுகிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா.
விழித்திருக்கிறவனா காணப்படுகிறவன் தான். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். குயிக்கா. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். அடுத்த வசனம் போடு தம்பி. நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு விழித்திருங்கள். அல்லேலூயா. என்ன செய்யுங்கப்பா? விழித்திருங்கள். அடுத்த வசனம் போடு தம்பி. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். மூன்றாவது, நம்முடைய விளக்கு அணைவதற்கு காரணம், நம்முடைய விளக்கு பிரகாசமா எரியாம போறதுக்கு காரணம் இந்த மரக்கால் தான். என்னதுங்க? மரக்கால். மரக்கால் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க மார்க் 4:21. 4:21 வாசிங்க. மார்க் 4:21. உங்க விளக்கு என்ன செய்து? அணைஞ்சு போச்சு. விளக்கு என்னச்சா? அணைஞ்சு போச்சு. இன்னைக்கு எத்தனை பேருடைய விளக்கு எரியுது, எத்தனை பேருடைய விளக்கு அணைஞ்சு கிடக்குன்னு தெரியல. அதுக்கு தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம். பின்னும் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி மரக்காலின் கீழ் ஆகிலும், ஆங்கிலத்தில் பட்டுக்கு அண்டர் த பாஸ்கெட் இருக்கு. வேதம் சொல்லுது, அங்க இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு அண்டர் த பாஸ்கெட். உங்க விளக்க கொளுத்தி எங்க போடக்கூடாது? பாஸ்கெட்ல போடக்கூடாது. அது விளக்கு தண்டின் மேல வைக்கணும். இப்ப இங்க வாசிக்கிறோம் மரக்கால். என்ன குறிக்கிறது? இது ஒரு நம்முடைய வணிகர்களுடைய அளவுகோல். வணிகர்களுடைய அளவுகோல். வேலை கடவுள் நமக்கு தந்ததுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க வேலை கடவுள் எனக்கு தந்தது, பிசினஸ் கடவுள் எனக்கு தந்தது? எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி சொல்றீங்களா? அப்ப அந்த வேலை உங்க வாழ்க்கையில விளக்க அணைச்சிடக்கூடாது. உங்க வேலை ஒரு நாளும் கர்த்தருக்கு செயல்படக்கூடாதபடிக்கு தடையா இருக்கக்கூடாது. இந்த அளவுகோல் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திற்கு செயல்படுகிறதாய் மாறணும். செயல்படுகிறதா என்ன செய்யணும்? மாறணும். புரியுதுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சவுத் சைட்லாம் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கடைகளே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அம்மா போட்டும் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்பா போட்டும் அம்மா பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்பாவும் அம்மாவும் போட்டு நான் பிள்ளை பார்த்துக்கிறேங்க, பிஸ்னஸ் பண்ணேன். இன்னைக்கு 7 நாளும் வேலை தான். 7 நாளும் வேலை. இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆராதனையே வேலை தாங்க. ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆராதனை முடிச்சு எத்தனை பேர் ஓடுறோன்னு பாருங்க. ஓடிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா ஏதாவது தாடான்னா ஒண்ணுமே இல்லை வாசிட்டே, ஒண்ணுமே இல்லை வாசிட்டே. அது கர்த்தர் விரும்பலங்க. நம்முடைய விளக்கு எரியணும். நம்முடைய விளக்கு என்ன செய்யணும்? எத்தனை பேர் சொல்றீங்க சொந்த பிஸ்னஸ்க்காய் நன்றி, பல இடங்களில் வேலை செய்றீங்க, அதற்காய் நன்றி. உங்க வேலையை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க வேலை கர்த்தர் தந்தது? இப்போ நேரத்தை அவருக்காக செலவு பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் காலையில் 10:30 மணிக்கு தான் சர்வீஸ் ஆரம்பிக்கும். ஆனால் 7:30 மணிக்கு எங்கள் ஊர்லேருந்து வரணும். 12 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஆலயத்துக்கு வந்து சர்ச்சை பெருக்கி பாயெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி சுத்தமாக வைப்பேன். நைட்டு 7 மணிக்கு தான் 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அங்கே சும்மாலாம் இருக்க மாட்டோம். ஆராதனை 1:30 மணிக்கு முடியும். எங்கள் பாஸ்டெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டோம். என் கூட ஒரு சில அண்ணன்மார் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க. அவங்க போய் இந்த ப்ரெட்டு பன்னு இந்த போண்டாலாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்து சர்ச்சில் உட்காந்து பாஸ்டம்மாட்ட கட்டங்காப்பி கேட்டு வாங்கி குடிச்சிட்டு கையில் கைப்பிரதி எடுத்துட்டு தெருவா போவோம். இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க? என் அனுபவம் அது. அதனால தான் இன்னைக்கு உங்க முன்னால நின்றுட்டு இருக்கிறேன். நாங்கள் அந்த கோத்தகிரி சர்ச்சில் இன்றைக்கி எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க. மாதத்தில் ஒரு நாளாவது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு முழுதும் ஜெபம் பண்ணும். 10 மணிக்கு ஆரம்பித்தோன்னா காலையில் 5 மணிக்கு தான் முடிப்போம். நாங்கள் 5 பேர் தான், 5 வாலிபர்கள் தான். அதில் 3 பேர் பரலோக ராஜ்யம் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஒருத்தன் கன்னியாகுமரி கருங்கல் பக்கத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல சபையை தந்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன இங்கே வச்சிருக்கிறார்.
உங்க வாழ்க்கையில விளக்கு அணையாதபடிக்கு நீங்க பார்த்து கொள்ளணும். உன் அறையை கட்டிக்கொண்டு உன் விளக்கு அணையாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் வருகிறார். ஆண்டவர் உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் வைத்திருக்கிறார். நீ மறைந்திருக்க கூடாது. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ ஆண்டவருக்காய் சேவை செய்கிறவனாய், தேவனுக்காய் செயல்படுகிறவனாய் மாற்றப்பட வேண்டும். கையை உயர்த்தி வாயை திறந்தபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா. மலை மேல் ஜொலித்திடு மாநகர் போலவே, மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோ, ஆண்டவரேசுவே உறவினில் எரிந்திட அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ, அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ. பரலோக தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இருளுக்குள்ள கிடந்த எங்களை நீர் தேடி வந்து உம்முடைய ஜீவ ஒளி எங்களுக்குள் வைத்து எங்களை இந்த பூமியில வெளிச்சமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறீரப்பா. எங்களில் உள்ள வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எங்க விளக்கு எரியட்டும். அந்த எரிய வேண்டிய விளக்கை அணைக்கிறதான பாத்திரங்களோ ஆண்டவரே, கட்டில்களோ அல்லது மரக்கால்களோ அதை அணைத்து விடாதபடிக்கு எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகள் எல்லார் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இவருடைய வாழ்க்கை எழுந்து பிரகாசிக்கட்டும். இவர்களை பார்க்கிற அநேகர் உம்மண்டை வருவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். நன்மை நாள் இடைகட்டி கொள்ளும். நான் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க விரும்புறேன், என் விளக்கு எரியட்டும்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. தேவனே, ஒவ்வொருவரும் விருப்பப்படுறதை நீர் பார்க்கிறீரப்பா. உங்க பிள்ளைகளுக்கு அந்த கிருபைகளை கட்டளையிட்டார்ல, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா.